பிப்ரவரி 29, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்திய கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். We thank God for protecting and guiding us throughout this month. மத்தேயு 6 அதிகாரம் 34 வசனம். Matthew chapter 6 verse 34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீணாய் வருத்தப்பட்டு மனதை புண்ணாக்கி கொள்ளும்படி கவலைப்படாதீங்கள். கர்த்தர் உங்கள் மேல் கவனமாயிருக்கிறார். உங்களை கவலைக்குள்ளாக்குகிற காரியங்கள் எதுவானாலும் அது உங்கள் பரமபிதாவுக்கு தெரியும். தேவையானதை அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருங்கள். காலையில் நீங்கள் விழிக்கும் போது தேவன் உங்களோடு இருப்பார். துன்பங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார். ஆகையால் கவலைப்படாதிருங்கள். வீட்டிலும் வெளியிலும் இரவிலும் பகலிலும் அவர் கரம் உங்களை போஷிக்கும். அவர் கரம் உங்களை நடத்தும். Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. Each day has enough trouble of its own. My dear brothers and sisters, do not be anxious to grieve in vain and hurt your heart. The Lord is watching over you. Whatever things are troubling you, your heavenly Father knows. He will give you what you need from time to time. God's peace will rule you. Trust the word of God. God will be with you when you wake up in the morning. He will free you from suffering. So don't worry. His hand will feed you at home night and day. His hand will guide you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா எதற்காகவும் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் கலங்காதபடிக்கு கவலைப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைய தினத்தை கொடுத்து அடுத்த வாரத்தை கொடுத்து அடுத்தது என்ன நடக்குமோ என்று சொல்லி ஆண்டவர் பிள்ளைகள் ஒருபோதும் கலங்காதபடிக்கு கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் என் வாழ்வில் இருக்கிறார். எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வார். எல்லாவற்றையும் செய்து எனக்காக முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே கவலையோடு ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய கவலையும் இந்த நாளில் ஆண்டவரே மறைந்து போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட கவலைகளா இருந்தாலும் கர்த்தாவே அதை நீர் ஆண்டவரே அறிந்திருக்கிறேன். அந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவர் நீர் தூக்கி போட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறார்களோ அதை தேடினாலும் காணக்கூடாது. அந்த அளவுக்கு அது எல்லாம் மறைந்து போகும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் போஷித்தரலும். உடைய கரம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உடைய கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலையிலே விழிக்கும் போது ஆண்டவரே எந்த விதமான கவலைகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நேராக நின்று கொண்டு ஆண்டவரே அவளை கஷ்டப்படுத்தாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களை முன்பாக வைத்து உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஜெபிக்கிறவர்களாக, நம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக ஆண்டவரே அதை மற்றவர்களுக்கு சொல்பவர்களாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து ஆண்டவரே நீர் அவளை விடுவித்து
இந்த நாளில் ஆண்டவரே கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்து அவர்கள் இனிமேலும் எந்த காரியத்திற்காகவும் கவலைப்படாமல் வாழும்படியாக, கர்த்தருக்குள்ளாக வாழும்படியாக உண்மையிலே ஆண்டவரே அவர்கள் கரம் பிடித்து நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, யார் யார் எனக்கு நோய் இருக்கிறது, இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனம் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களா, ஆண்டவர் அந்த கவலைகளை நீர் நீக்கி அருள விடுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரை கவலை பெற்றுக் கொண்டிருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை ஆண்டவனை துடைத்தரல விடுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்களா, கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகளே ஜெபி, நீ மகளுக்காக நீ ஜெபி, அவனுக்கு உள்ள காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரோட பிள்ளைகள் ஒருபோதும் கவலைப்படாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் அதிகமான நேரத்தை செலவிடும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே தங்களுடைய பிரச்சனைகளுக்காக கவலைப்படுகிறார்களோ அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி அவர்கள் கவலைகளை எல்லாம் நீக்கி எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் வெற்றியும் அவருடைய வாழ்வில் காணும்படியாக நீர் ஆண்டவரே கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று தீர்க்க ஆயுஸ்களை பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை கர்த்தருக்குள்ளாக காண கர்த்தர் சுக பலன் ஜீவனை நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். அநேக ஆண்டவரே நன்மைகள் பிள்ளைகள் காணும்படியாக உதவி செய்தரலாம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.